கொண்ட இடம் நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் சில செய்திகளை இங்கு குறிப்பிடலாம். கியூபா பற்றி, கியூபாவின் புரட்சி பெண்கள் பற்றி, அதையொட்டி கியூபா நாட்டில் இருக்கிற நிலைமை, கியூபாவின் குடியாட்சியம், இது பற்றியெல்லாம் பல தோழர்கள் பேசி நம்ம கேட்டோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக கிரெட்டா துன்பெர்க் கியூபா தொடர்பாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அநேகமாக நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். முகநூலில் அது குரல் பதிவும் வந்திருக்கு, எழுத்தாவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கியூப மக்களுக்கு எதிராக மனிதத்தன்மையற்ற கூட்டு தண்டனை ஒன்றை இப்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் விதித்து வருகிறது. அந்த மக்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கான அடிப்படை ஏந்துகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகின்றன. இப்படி நிகழ நாம் அனுமதிக்க முடியாது. வருகிற மார்ச் 21ஆம் நாள் கியூபாவுடன் பன்னாட்டு தோழமை நாளாக நாம் அனுசரிக்கிறோம். அந்த நாளில் நியூஸ்ட்ரா அமெரிக்கா கான்வாய் என்ற ஒரு பயணத்துடன், இந்த ஏற்கனவே அவங்க ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலான்னு சொல்லி காசாவுக்கு கொண்டு போனாங்க, அதே போன்ற ஒரு வாகனத்தொடர், அனைவரும் கடலில் படகா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வான் வழியாகவும் நில வழியாகவும் கடல் வழியாகவும் மனிதாபிமான உதவியை நாம் கியூபாவுக்கு கொண்டு செல்கிறோம். பன்னாட்டு தோழமையும் கூட்டு எழுச்சியும் தான் இதுபோன்ற வல்லரசியத்துக்கு எதிராக போராடுவதற்கான வலிமை வாய்ந்த சக்திகளாகும். ஒவ்வொருவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்றும், இந்த மனிதத்தன்மையற்ற மிருகத்தனத்துக்கு எதிராக செயல்புரிய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அந்த செய்தியில் இன்னும் கூடுதலாக இதை பற்றி சொல்கிறாங்க. இடையிலே சொல்ல வேண்டியது என்னென்னா, கிரெட்டா துன்பெர்கையே எனக்கு சமந்தா சொல்லி தான் தெரியும். அவங்களுடைய புத்தகம் ஒன்றை பற்றி சுதா குறிப்பிட்டா, பேர் குறிப்பிடலை. இயக்க சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிற சூழலியல் அடிப்படைகள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அது விரிவான ஒரு அறிவியல் நூல். அது அந்த நூலில் அந்த கவிதை இடம்பெற்றிருக்கு, ஒரு நீண்ட கவிதை. ஸ்வீடன் தந்த சிட்டுக்குருவின்னு நினைக்கிறேன், ஸ்வீடன் தந்த சிட்டுக்குருவின்னு சொல்லி கிரெட்டா துன்பெர்கை பற்றி. கிரெட்டா துன்பெர்க் இப்போ அண்மை காலத்தில் நமக்கு தெரியும், காசாவுக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா மொழியாக கொண்டுட்டு போனாங்க. இப்போ கியூபா தொடர்பாக அவங்க களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நான் இங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற இதே நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இப்போ கியூபாவில் நடக்கிறதா வச்சுங்க, எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் தலைக்கு மேலே மின்விசிறி சுற்றிட்டு இருக்கேன். நாம் நல்ல வெளிச்சத்தில் உட்கார்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். கியூபாவில் இன்றைக்கி இல்லை, இருள் சூழ்ந்து இருக்கு. நம்ம எவ்வளவு கடந்த காலத்தை பற்றி சாதனைகளை பற்றி பேசினாலும் இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, அவர்கள் ஒரு மிகப்பெரிய விசை நெருக்கடியில் சிக்கி இருக்கிறாங்க. பொருளியலாக கடுமையான அமெரிக்க தடைகள் மீண்டும் மீண்டும் விதிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் அமைப்பில் அந்த தடைகளுக்கு எதிராக தீர்மானம் வருகிற போதெல்லாம் அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, பாக்கி நாடுகள்லாம் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய ரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மீறி போகிறாங்க. இப்போ கியூபாவுக்கு அமெரிக்கா எது என்ன பக்கத்தில் 90 மைல் இடைவெளி தான் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அது அந்த அந்த அதனால் எல்லாமே அங்கேருந்து தான் போகணும். அதை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, கியூபாவுக்கு எந்த நாடு உதவி செய்தாலும் அந்த நாட்டுக்கு எதிராக பொருளியல் தடைகளை அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக வந்திருக்கிற முக்கியமான நெருக்கடிக்கு காரணமே, வெனிசுவேலா மேலே அமெரிக்கா படையெடுத்த போது அவர் மதுரோவை பாதுகாப்பதற்காக இருந்த படை கியூப வீரர்கள் தான். அவங்க அந்த இதில் கொல்லப்பட்டார்கள். கியூப மக்கள் அதுக்காக பெரும் துயரம் அனுபவித்தாங்க. இப்போ வெனிசுவேலாவிலேருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருள் அவங்களுக்கு அடியோடு நின்றுடுச்சு. அதனால் அந்த நாட்டுக்குள்ளே நிலக்கரியோ பெட்ரோலியமோ எதுவும் கிடையாது. அது வெறும் சுகர் பவுல், கரும்பு விளையிற நாடு அதிகமாக. அதை விட்டால் சுருட்டுக்கான புகையிலை கிடைக்கும். இப்போ வேறு எது பண்ணியிருந்தாலும் அந்த இது மட்டும் அவங்களுக்கு எரிபொருள் பஞ்சம் எப்பயுமே இருக்குது.
அதனால் அவங்க வந்து ஒரு இருளில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி அவன் ட்ரம்ப் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். அவன் என்ன சொன்னான், வெனிசுவேலாவுக்கு ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் கண்ட்ரின்னா, இந்த நாட்டை நான் நடத்திக்கிறேன், இங்கே இருக்கிற ஆயிலெல்லாம் நான் எடுத்து எல்லாருக்கும் தர்றேன், வாங்கிங்க. இந்தியாவுக்கே என்ன சொன்னான்னா, உனக்கு ருஷ்யாட்டேருந்து நிறுத்திடு, நான் வெனிசுவேலாவிலேருந்து உனக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ கியூபா தொடர்பாக அவன் சொல்கிறான், உடனடியாக இதில் ஒரு மாற்றம் வரணும். அவன் சொல்கிறது ஆட்சி மாற்றம். அப்படி வரலன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர் மூலம் கியூபாவை எடுத்துக்குவேங்கிறான். கியூபாவை நாங்கள் எடுத்துக்குவோம். அந்த ரூபியோ வந்து அவனுடைய அமைச்சர் வந்து அவர் கியூபன் இமிக்ரெண்ட்டுக்கு குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு தெரியும் கியூபாவை பற்றி என்று சொல்கிறான். அப்படி ஒரு மோசமான நிலையில் தான் இன்றைக்கு கியூபா இருக்கிறது. அதை ஒட்டி தான் அவங்க வந்து இந்த கிரெட்டா துன்பர்க் அறிவித்திருக்கிற மாதிரி அந்த இன்டர்நேஷ்னல் சாலிடாரிட்டி வித் கியூபான்னு ஒரு டே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க போகிறாங்க. இது முதல் செய்தியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கியூபா பற்றி என்னுடைய அக்கறை தோழர் ஜேசி நல்லா நினைவுபடுத்தினார். கியூபாவா அப்படின்னு. ஏன்னா கல்லூரியில் படிக்கிற காலத்தில், இறுதி காலத்துலலாம் இது புரட்சி தான் வழி. என்ன புரட்சி, என்ன நாட்டோட புரட்சி, எதை கடைப்பிடிப்பது என்ற விவாதம் வருகிற போது இந்த சீனப்பாதையா ருஷ்ய பாதையா என்று ஒரு பெரிய விவாதம். ஆனால் பொதுவான ஏடுகளில் கியூபா பற்றி நிறைய செய்தி வருது. காஸ்ட்ரோ பற்றி ஒரு ஈர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் 68 அல்லது 69 தான் சேகுவேரா டைரி வெளிவந்துச்சு. கேரளாவிலேருந்து வெளியிட்டாங்க இந்த ஆங்கிலத்தில். அந்த புத்தகம் படித்தோம். ரொம்ப வியப்புக்குரிய செய்திகளாக இருக்கும். அதில் பூரா ரொம்ப ஆர்வமாக நாங்கள் ஒரு குழுவாக உட்காந்து படிப்போம். ஆனால் இந்த கியூபாவில் எப்படி இந்த புரட்சி நடந்துச்சு, நமக்கு ஏதாவது ருஷ்ய பாதை சீனப்பாதை மாதிரி கியூபா பாதைன்னு ஏதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்னு கேட்டோம். இப்போ அமைப்பில் தலைமையில் உள்ள தோழர்கள்ட்ட சொன்னோம்னா அப்படி விடுங்க, கியூபாவில் ஒன்றும் கிடையாது, கியூபா இஸ் நாட் ஏ சோஷலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா, உலகத்தில் 2 சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஒன்று சைனா, இன்னொன்று அல்பேனியா. 2 தான். ருஷ்யா அது சோஷியல் இம்பீரியலிசம் ஆகி போச்சு. கியூபாவெல்லாம் எதுக்குமே லாய்க்கில் ஒன்றும் நம்ம புரட்சியே கிடையாது. அது ஒன்றும் மார்க்சிய புரட்சியெல்லாம் இல்லை. இன்னும் ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி எழுத ஆரம்பித்தாங்கன்னா, நாடுகளை வந்து முதலாளித்துவ நாடுகள் சோஷியலிச நாடுகள்லாம் பிரிக்கிற மாதிரி ரிவிஷனிஸ்ட் கண்ட்ரிஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஒரு நாட்டினுடைய சமூக அமைப்பு முதலாளித்துவமாக இருக்கலாம், சோஷியலிசமாக இருக்கலாம், அடிமை சமூகமாக இருக்கலாம், இலக்கிழாரி. ஆனால் திரிபுவாத நாடுன்னு ஒரு நாடு இருக்க முடியுமா? என்ன திரிபுவாதம் என்பது கொள்கை சம்பந்தப்பட்டது. ஆனால் அதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ சிறைக்கு போன பிறகு அதில் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா இந்த எல் சால்வடார் போராட்டம் நீண்ட காலம் அங்கே நடந்துக்கிட்டு வந்துச்சு. நிகாரகுவா புரட்சி, அது எல்லாத்துலேயும் கியூபாவை பற்றி பேசுவாங்க. ஆனால் அதில் ஒரு தெளிவு நமக்கு ஏற்படாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இதோட 85க்கு பிறகு சிறையிலேருந்து விடுதலை வெளியே வந்த பிறகு இதை தெரிந்து கொள்றதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான திருப்பம் என்பது, எனக்கு சரியான ஆண்டு நினைவில்லை, 86 87 இருக்கலாம். தோழர் ஏ நல்ல சிவன் கியூபாவுக்கு போயிட்டு வந்தார். கியூபாவுக்கு போயிட்டு வந்து அந்த நம்ம ஏபி இல்லை மாடியில் ஒரு வகுப்பு 2-3 மணி நேரம் இருக்கும். அந்த வகுப்பு நடத்துகிறார். அந்த வகுப்பு தான் நமக்கு வந்து பெரிய கண் திறப்பாக இருந்துச்சு. அவர் சொன்ன செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, புரட்சி 1959 ஜனவரி 1ஆம் தேதி நிறைவேறுகிற காலத்தில் காஸ்ட்ரோ மார்க்சிஸ்டாக இல்லை. அவர் மென்கடா தாக்குதலில் சிறையில் இருக்கும்போது தான் முதல்ல மார்க்சிய அறிமுகம் கிடைக்குது. ஆனால் குவேரா அப்படி கிடையாது. குவேரா வாஸ் ஆல்ரெடி எ மார்க்சிஸ்ட். அவர் நிறைய அந்த நூல்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் குவேராவினுடைய மார்க்சியம் சம்பந்தப்பட்ட நூல்கள் நிறைய இருக்குது. அவர் இந்த மார்க்சிஸ்ட் ஃபிலாசபி பற்றியெல்லாம் சொல்லும்போது, எப்படி நியூட்டனுடைய லாஸ் ஆஃப் மோஷன் என்பது எப்படி எல்லா காலத்துக்கும் பொருந்ததோ, அதுபோல் மார்க்சியத்தினுடைய இந்த கோட்பாடுகள் ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து எல்லா காலத்துக்கும் உரியது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு குவேரா சொல்லுவார், குவேரா சொல்லுவார். ஆனால் காஸ்ட்ரோவுக்கு அதுவரை அறிமுகம் இல்லை. 61 அந்த பே ஆஃப் பீக்ஸ் தாக்குதல் நடக்குது.
அமெரிக்கா வந்து ஃப்ளோரிடாவிலேருந்து அந்த கியூபா அகதிகள்லாம் படை திரட்டி அனுப்புகிறான். அதில் எதிர்த்து நின்று சண்டை போட்டு காஸ்ட்ரோ நேரடியாக நிற்கிறாரு, அவங்க தோக்கடிக்கிறார். அந்த தோல்விக்கு பிறகு தான், அந்த வெற்றியை கொண்டாடுகிற போது தான், இனி நான் ஒரு மார்க்சிஸ்ட்னு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு சேகுவேரா காஸ்ட்ரோ அறிவிக்கிறார். அறிவிக்கிறது மட்டும் இல்லை, இனிமேல் கியூபா ஒரு சோசியலிச நாடுன்னு அறிவிச்சுவார். அதுக்கு பிறகு எகிப்துக்கு இவர் போகிறாரு, சேகுவேரா போகிறார். அங்கே குருஷேவை பார்க்குறாரு. அவங்க தொடர்ந்து அந்த நாடுகளுடைய உதவி பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சோவியத் சைனீஸ் டிஃப்ரென்சஸ்லாம் நிறைய சிக்கல். அவங்க ரெண்டையுமே குறை கூறி எழுதுனதெல்லாம் நான் பின்னால் படித்தேன், அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ரெண்டோடையும் அவங்க முழுக்க ஒத்தெல்லாம் போகலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அப்ஜெக்டிவாக இந்த அமைப்புகள் இருப்பது என்பது தான் கியூபாவை பாதுகாத்துச்சு. இல்லைன்னா அவங்களால வந்து அந்த நாட்டுக்குள்ளே வச்சுட்டு இவ்வளவும் பண்ண முடியாது. ஏன்னா கியூபாவிலேயே ஒரு பகுதியில் குவாண்டனாமோ சிறை இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து அமெரிக்கா வந்து அந்த சிறையை பயன்படுத்தலாம். குவாண்டனாமோ கவிதைகள்னு ஒரு நூல் கூட வந்துச்சு. கியூபாவினுடைய டெரிட்டரிக்குள்ளேயே இருக்குது. அமெரிக்காவும் இந்த சிறையை வச்சு நடத்துகிறாங்க. இந்த ஈராக் போரில் கைது செய்யப்பட்டவங்களெல்லாம் அங்கே தான் கொண்டு போய் அடைச்சி வச்சிடலாம். இது வந்து கியூபா பற்றி நமக்கு வந்து ஒரு இந்த ஒரு என்னத்தோட நல்லசிவன் சொன்னதும் அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நாங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கியூபான்னு அமரத்தா, நான் மணியரசன், நாங்கள்லாம் வச்சு ஒரு 80வது பிறந்தநாள் நினைக்கிறேன். சேகுவேரா இவருடைய காஸ்ட்ரோனுடைய 80வது பிறந்த நாளுக்கு டெல்லியிலேருந்து கியூபா தூதுவரையெல்லாம் வரவழைச்சு மொத்தம் 8 நூல் நினைக்கிறேன், 8 புத்தகங்கள் வெளியிட்டோம். அதில் வந்து கியூபா கல்விக்கு ஒரு கலைஞரை விளக்கம் நான் எழுதின புத்தகம். அப்போ இன்னும் டீப்பாக படிக்க வேண்டி வந்துச்சு. எழுதுறது கொஞ்சம் தான், ஆனால் அந்த கல்வி முறை பற்றி அவங்க எப்படி இந்த பரவலாக கொண்டு போயிருக்கிறாங்க, இந்த செய்திகளை எல்லாத்தையும் நம்ம வந்து எழுத வேண்டி வரும்போது நான் நிறையா படித்தேன். இப்போ தான் கியூபா பற்றி அதிகமாக படித்தோம். அதுக்கு பிறகு தான் இப்போ நம்ம இவங்க அந்த கியூபா புரட்சியினுடைய அந்த பெண்களை பற்றி எழுதினாங்க. இப்போ இந்த புத்தகத்தில் அந்த கடைசி கட்டுரையை தவிர இப்போ எல்லா கட்டுரையினுடைய ஃபஸ்ட்டு ரீடர் நான் தான். நான் எப்பயுமே சமந்தாட்ட சொல்லுவேன், நீங்கள் என்ன எழுதினாலும் ஐ ஷுட் பி த ஃபஸ்ட் ரீடர் தான். ஏன்னா உரிமை தமிழ் தேசத்தில் தான் அவங்க தொடர்ந்து எழுதுனாங்க, நான் தான் எடிட்டரு, அவங்க வடிவமைப்பாங்க. எனவே அவங்க எழுதி கொடுக்குறத நான் படித்து தான் அப்புறம் அது வரணும். அது மாதிரி இந்த கட்டுரைகள் எல்லாம் நான் அப்பயே படித்தது தான். இந்த கடைசி கட்டுரை மட்டும்தான் அப்போ நம்ம படிக்காமல் விட்டது. இதை தவிர நிறையா வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி இந்த சூழலியல் அடிப்படைகள் என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு அடிப்படை நூல். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்சிசம் லெனினிசம் மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டலிசம். அப்போ அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் அவங்க வந்து இணையத்தில் வகுப்பு நடத்தினாங்க. சூழலியல் வகுப்புகள் தொடர்ச்சியாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான அவங்க வகுப்புகள் நடத்தினாங்க. அந்த வகுப்புகளை எல்லாம் தொகுத்து தான் அதை திருப்பி திருப்பி விவாதித்து புத்தகமாக்கி அதை ஒரு வரிசைப்படுத்தி தான் அந்த புத்தகமாக கொண்டு வந்தது. இப்போ இன்னொரு புத்தகம் அவங்க இந்த பொருளியல் பற்றி சொன்னீங்க, ஜேசி சொன்னார். இப்போ வரவேண்டிய ஒரு நூல் அவங்களுடைய நூல் என்பது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டாலருக்கு வந்த வாழ்வுங்கிற புத்தகம். இப்போ நமக்கு மிக முக்கியமான ஒரு விவாதம் அமெரிக்கன் டாலர், அதனுடைய மதிப்பெண்ண, இப்போ சவுதி அரேபியாவுடைய பெட்ரோல் டாலர்ஸ் பற்றி, அப்புறம் எப்படி வந்து பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு, அப்புறம் ஐஎம்எஃப் எப்படி தோன்றுனுச்சு, வேர்ல்டு பேங்க் எப்படி வந்துச்சு, அது எல்லாவற்றையும் பற்றியும் அதுவும் ஒரு விரிவான நூல். அது ரொம்ப நாளாக கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை கொண்டு வரணும், விரைவில் கொண்டு வருவோம். அந்த ஒரு நூல் இருக்குது. இன்னும் நிறையா முறை அவங்க எழுதின நூல்களை தொகுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் இந்த தாழி மடல்னு ஒன்று தொடங்கினேன். நான் தினம் எழுதுறதில்ல, ஆனால் அவங்க தினம் எழுதுகிறாங்க. தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் நான் விரட்டி அதை பதிவு பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுது. தொடர்ந்து எழுதுகிறாங்க, நிறைய படிப்பாங்க, எழுதுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் இது வந்து ஒரு நமக்கு ஒரு நல்ல அனுபவம். இந்த கடைசியாக நான் சொல்ல விரும்பும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், உலகச் சூழல், இந்திய சூழல், தமிழக சூழல், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கிற சூழல், இதை வைத்து பார்க்கிற போது கியூபாவிடமிருந்து கற்க வேண்டிய ஒரு செய்தி, சரி அந்த பெண்கள் அவங்க எப்படி இயங்கினாங்க, எப்படி செயல்பட்டார்கள் என்பதெல்லாம்
அந்த மன்கடா தாக்குதலின் போது காஸ்ட்ரோவோட இருந்தவர்கள் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிலர் தான். அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. போனவங்க எல்லாருமே வந்து சிறுபான்மை ஒரு 26-27 பேர் தான் அதில் மிச்சம் பிடிச்சி வர்றாங்க அவங்க. ஆனால் திருப்பி அவர்கள் போய் பணி செய்து அதை முடிக்கிறாங்க. அந்த இதில் முக்கியமாக இன்னொரு செய்தி சொல்ல மாட்டேன். அவர் தோழன் ஏன் தான் சொன்னார். 1925 கியூபன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கியூபா 1925 அமைச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் புரட்சியினுடைய தாக்கம் உலகம் பூராவும் பரவும் போது பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தபோது கியூபாவிலையும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துச்சு. காஸ்ட்ரோவையும் குவேராவையும் அவங்க அங்கீகரிக்கலாம். இது வந்து அவங்க வார்த்தையில் சொல்கிறான், அப்படியே குட்டி முதலாளித்துவ கழகக்காரர்கள், இவங்களுக்கு ஒன்றும் புரட்சி மேலெல்லாம் நம்பிக்கை, இவங்களை கொண்டெல்லாம் புரட்சி வராது என்று அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அவங்க ஜூலை 26 அந்த மன்கடா தாக்குதல் நடந்த நாள், அதுதான் இயக்கத்தோட பேர், ஜூலை 26 மூமெண்ட் தான். அவங்க அதை பற்றி பொருட்படுத்தலை. இவர் ஏன்னு சொன்னார், நான் அவங்க அந்த தோழர்களையும் சந்திச்சுட்டு வந்தேன். ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ வந்து காஸ்ட்ரோ தலைமையிலான கட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ அது இல்லை, அவங்க எல்லோரும் மாறி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. இவங்க செய்யக்கூடிய புரட்சியை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இவங்க நடத்துறது ஏன்னா வேறு நாட்டிலேருந்து ஒரு கிராண்ட் மாவில் ஏறி வர்றாங்க, ஏறி வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த கியூபா பற்றிய விமர்சனங்கள் ஒன்று அமரத்தா சொன்னாங்க பாருங்கள். இப்போ மிக அண்மையில் கூட இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ரெசல்யூஷன் வருகிற போது இது இன்னொரு நாட்டில் தலையிடக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த கடுமையாக அந்த தீர்மானம்ங்கிற கான்செப்டையே எதிர்த்து நின்றதில் வந்து கியூபா, சைனா, ரஷ்யா, மற்ற நாடுகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பொலிவேரியன் கண்ட்ரிஸ் கூட தீர்மானம் நிலைப்பாடு மாற்றிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரே பிடிவாதமாக மாற்றிக்கிறாங்க. இது பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு சரியாக ஆண்டு நினைவில் கியூபாவில் ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் எல்டிடியினுடைய டெலிகேஷன் அதில் கலந்துக்கிறாங்க. நாங்கள்லாம் பிற்காலத்தில் எடுத்து காட்டும்போது அதை காட்டியிருக்கு. எல்டிடி சார்பில் ஒரு தூதுக்குழு போகிறாங்க. அப்போ நீங்கள் யார் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள்லாம் தமிழர்கள், எங்களை பொதுவாக திராவிடர்கள்னு சொல்லுவாங்க என்று தங்களை அறிமுகப்படுத்திக்கவும் செய்கிறாங்க. இது ரெக்கார்டட் நியூஸ், பாலசிங்கமே எழுதியிருக்காரு இதை பற்றியெல்லாம். அதை தவிர இப்போ நாங்கள் இந்த புத்தகம் வெளியிடுகிற காலத்தில் ராட்னேவர் புத்தகங்கள் வெளியிட்டோம். ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர், இவருக்கு வந்து ரொம்ப காஸ்ட்ரோவுக்கு நல்ல நண்பர். அவர் கியூபா புரட்சியை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர். நம்ம அந்த கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடத்தும் போது கூட மேடலியின் பக்கத்தில் தான் அவர் உட்கார்ந்துருந்தார். அந்த கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு வந்திருந்தார், ஈழத்துக்காக நடத்துகிற மாநாட்டில். இப்போ இவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டார், எங்களையெல்லாம் கூப்பிட்டார், வந்து நேரில் வந்து பேசுங்க. அவர் வந்து அந்த பார்ட்டியினுடைய ஈழம் சம்பந்தப்பட்ட ஸ்டாண்டை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதிய கட்டுரையை அதிகாரபூர்வமாக கிராண்ட்மாவில் வெளியிட்டாங்க. கிராண்ட்மா பத்திரிகையிலேயே இந்த கியூபா பார்ட்டி செய்கிற தப்புன்னு சொல்லி அவர் எழுதுனதை அப்படியே அவங்க வந்து வெளியிட்டார். அதனால் அவங்க வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இப்போ இந்த இந்திய அரசு சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிறது என்ற நிலைமை வந்துச்சு. நான் அடிக்கடி நினைத்து பார்த்துக்கிறது என்னன்னா, டெல்லியில் நான் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது காஸ்ட்ரோ திடீர்னு இந்திரா காந்தியை கட்டி தழுவிக்குவார். அந்த படமே வந்துருச்சு. இந்த அம்மா இப்படின்னு இருப்பாங்க, இவர் உயரம், இவர் இப்படின்னு இருப்பாங்க, ரொம்ப கூசி போயிடுவாங்க. எதிர்பார்க்கல அவங்க ஏதோ ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் இன்னொரு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவியை கட்டிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதனால் இவங்க வந்து அதை பற்றி சரியான பார்வை மேற்கொள்ள முடியல. அதுக்கு இன்னும் மூல காரணம் இருக்குது. ஏன்னா இது சைனா என்ன பண்ணாங்க, ரஷ்யா என்ன பண்ணாங்க, கியூபா மட்டும் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த 1957 ஸ்டேட்மெண்ட், அந்த 57 டிக்ளரேஷன், 60 ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்துலேயும் வந்து அவங்க இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகச் சூழல் பற்றி செய்த அந்த மதிப்பீடு இருக்குது பாருங்க. அதுக்கு ஒரு நியூ எப்போக்குன்னு ஒரு பேர் கொடுத்து, இன்றைக்கி வந்து மாவோவே சொல்லுவார், ப்ரோ இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து போருக்கு முன்னால்
வலுவாக இருந்தாங்க. ஆன்டி இம்பீரியலிசம் வலுக்குன்றி இருந்துச்சு. இப்போ இதுக்கு நேர்மாறாக இப்போ ப்ரோ இம்பீரியலிஸ்ட் வீக் ஆகிடுச்சு, இது வந்து ஆன்டி இம்பீரியலிஸ்ட் வலுப்பட்டுடுச்சுன்னு ஒரு விளக்கம் சொல்லுவார். ஆனால் அந்த ஒரு நியூ எப்போக்குங்கிற நிலைமையை நம்ம ரீச் பண்ணிட்டோமா, இல்லை இன்னமும் வந்து அதை நோக்கி தான் போகிறோமான்லாம் கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துச்சு உங்களுக்கு. அதில் விஷயம் அதுதான் அந்த கிரேட் டிபேட்னு வந்ததெல்லாம். அந்த கிரேட் டிபேட் வெளியீட்டு விழாவில் கூட நான் பேசும்போது கியூபாவை எடுத்துக்காட்டி பேசினேன். நம்ம தோழர் மேடையில் தலைமை தாங்கின தோழர் கியூபாலாம் சோசியலிஸ்டாக இல்லை தோழர், இவருடைய ஸ்டாம்ப் அந்த நாட்டுக்கு கிடைக்காது, அதெல்லாம் இல்லை தோழர் அப்படின்றார் உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பைனரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒன்று ஏற்றுக்க இல்லை நிராகரிச்சுட்டு போ. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையே வந்து அங்கீகரிக்க முடியாத ஒரு கண்டிஷன் தான் அவங்க. இப்போ கியூபா அப்படின்னா லட்டின் அமெரிக்காவில் தான் ஒரு புதிய சொல் புழக்கத்துக்கு வந்துச்சு. அது பிங்க் ரெவல்யூஷனுங்கிற சொல். பெரு, பொலிவியா இந்த நாடுகளில் பூராவுமே ஒரு ஆன்டி இம்பீரியலிஸ்ட்டு ட்ரெண்டு வளர்ந்துச்சு. தண்ணிக்காக பொலிவியாவில் புரட்சி பண்ணாங்க. அது தேர்தலும் போராட்டமும் கலந்த ஒரு பாதையாக வந்துச்சு. பெருவில் கோக் லீவ்ஸுக்காக புரட்சி பண்ணாங்க. இந்த கோகோ கோலாவுக்கு பயன்படுத்துகிற இலைகள் இது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வருது. உங்களுக்கு கொலம்பியாவில் வருது, மற்ற நாடுகளில் பூரா வருது. இப்போ இந்த ரெவல்யூஷன் அப்படியே ரெட் ரெவல்யூஷனானா இல்லை. அவங்க இந்த அமெரிக்கன் பிளான்டேஷன் சிஸ்டத்தை எதுக்குறாங்க, அந்த இதை நாட்டுடைமை ஆக்குறாங்க. இப்போ இவர் சிலையில் அதானே பண்ணார் உங்களுக்கு, அதை நாட்டுடைமை. இப்போ நம்ம இது பற்றி ஈராக் பற்றி பேசுகிறோமே, ஈரான் பற்றி பேசுகிறோமே, ஈரானில் மொசாதெக் யார்? மொசாதெக்கை வந்து அவன் கம்யூனிஸ்ட்னு குற்றம் சாட்டினான். அவரை கம்யூனிஸ்டாக ஒத்துக்கலை. அவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் லீடர் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மொசாதெக் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பிரிட்டிஷ் எண்ணெய் நிறுவனத்தை நேஷனலைஸ் பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் அவரை வந்து கவுத்துறான், சிஐஏ தலையிட்டு தான் கவுத்துறான். அதுக்கு பிறகு தான் இவன் மன்னர், அப்பயே மன்னர் இருக்கிறார், மன்னருக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கார். இப்போ மன்னர் அதிகாரத்துக்கு வந்துடுறார். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஆபத்தான நிகழ்வுகள் உலக அளவில் நிகழ்ந்துருக்கு. மூணில் ஒரு வாய்ப்பு தான், அதுதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இதில் இவங்களுடைய பங்கு என்னவாக இருக்க போகுது, நம்ம பங்கு என்னவாக இருக்க போகுது, இதெல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த போர் நீடித்து போய்கிட்டு இருக்கு. வெனிசுவேலாவில் நான் பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் வச்சுப்பேன், இந்த முறையும் தான். கியூபாவையும் குறி வைக்கலாம். கியூபாவை ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர்னு அதுக்கு பேர் கொடுக்குறான். நான் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்குவேன், நாட்டை நான் கையில் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் இருட்டில் தான் இருக்கணும், உங்களுக்கு கரண்ட்டு கிடைக்காது அப்படிங்கிறதான். அவங்க யாரும் வந்து அவங்களுக்கு பெட்ரோல் கொடுக்கக்கூடாது, டீசல் கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம்னு இப்போ தான் ருஷ்யா மெதுவாக சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எதை மறந்துடக்கூடாதுன்னா, 1961 ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டுச்சு. அது என்ன நெருக்கடின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் வந்து அணுகுண்டு ஏவக்கூடிய ஏவுகணை தளங்கள் வந்து பிரிட்டன், கிரீஸ் போன்ற நாடுகளில் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ காஸ்ட்ரோ வந்து சொல்கிறாரு, எங்கள் பாதுகாப்புக்கு எங்கள் மண்ணில் கொண்டாந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். குருஷேவ் ஒத்துக்கிறார். அப்போ கெனடி வந்து அமெரிக்க அதிபராக இருக்கார். இல்லை அப்படி இருந்தால் நான் குண்டு போட்டு தாக்குவேங்கிறார். அப்போ ஹிரோஷிமா நாகாசாகிக்கு பிறகு உலகம் ஒரு அணு ஆயுத போரினுடைய விளிம்பில் போய் நிற்கிது. இப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு குருஷேவ் வந்து விட்ரா பண்ணிடுறார். இல்லை அந்த போயிட்டு இருக்கிற கப்பலையே நிறுத்திடுறாங்க, இல்லை நாங்கள் அனுப்பலைங்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. வாக்குறுதி கொடுக்குறாரு, கியூபா மீது நேரடியாக படையெடுப்பதில்லை. அதான் ஆமாம், அது வாக்குறுதி கொடுக்குறாங்க. இன்னொரு வாக்குறுதி ரகசிய வாக்குறுதி. என்ன வாக்குறுதினா, அங்கே அந்த வேறு நாடுகள் அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறத நாங்கள் எடுத்துடுறோம், அதை நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்கிறது எங்களுக்கு கௌரவ பிரச்சனை என்று சொல்லிடுறாங்க. எப்படி அது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அணு ஆயுத போருங்கிறதுக்கான இடமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து 3 வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த ஈரான் போரை பொறுத்த வரைக்கும். ஒன்று, இவன் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது, அப்போ நேரடியான தரைவழி படையெடுப்பு எடுக்கணும். இப்போ ஈராக்கில் செஞ்சாங்க, ஆப்கானிஸ்தானில் செஞ்சாங்க, வியட்நாமில் செஞ்சாங்க. இப்போ ஈரானில் அந்த நிலைக்கு தள்ளப்படுறான். ஆனால் அது ரொம்ப கடினம். இப்படி போனான்னா சில ஆண்டுகளுக்கு அந்த நாட்டுக்குள்ளே சிக்கிக்குவான்.
அமெரிக்காவில் கட்டாய இராணுவ சேவையை கொண்டு வர வேண்டிய அளவுக்கு ஆள் சேர்க்கணும். இன்றைக்கி அமெரிக்காவில் எவ்வளோ பேர் அந்த படைக்கு வரப்போகிறான். இஸ்ரேல் அவன் நெத்தன்யாகு செத்தாலாம் இருக்கானானே தெரியாமல் இருக்குது. இஸ்ரேலெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் யாரும் ஆள் வரமாட்டாங்க. பெரிய குறைந்த மக்கள் தொகை. ஐரோப்பிய நாடுகளுடைய ஒத்துழைப்பு இல்லை. பிரிட்டன் மற்றவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கலை. அதனால் ரொம்ப ரொம்ப கடினம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீண்ட கால அடிப்படையில் நடக்கும், தோற்றுக்கும். இரண்டாவது வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த அணுகுண்டு பயன்பாடு தான். அதுக்கு சின்ன அளவில் பயன்படுத்தினா கூட உலக நிலைமை தலைகீழ மாறி இது மிகப்பெரிய சேதம் ஏற்படுங்கிறது வேறு செய்தி. ஏன்னா அவன் போன முறை கொடுத்த வாக்குறுதி, தேர்தலில் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதியே என்னன்னா டு எண்ட் தி எண்ட்லெஸ் வார்ஸ். அமெரிக்கா ஏன் உலகத்தில் இத்தனை நாடுகளில் போய் போர் செய்யணும், அதை முடிவு கொண்டு வருவேன், நான் வந்தால் முடிவு கொண்டு வருவேன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டான். அப்போ அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருக்கிறான்னு இப்போ குற்றச்சாட்டு. அதனால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. அவனால் அது செய்ய முடியாது. இதை விட்டால் தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியே போக வேண்டியதான். வெளியே போனான்னா உங்களுக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய தளங்கள்லாம் காலி பண்ணிட்டு போகணும். அப்படி பண்ணாச்சுன்னா இது ஒரு புதிய சூழல் உருவாகும். இப்போ நல்ல சீனா ஒரு பீப்பாய்க்கு $50 ஈரான்லேருந்து கொண்டு போய் அந்த ஹோர்முட்ஸ் வழியாக கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஏதாவது கியூபாவை கொடுத்தா கூட பயன்படும். இதுதான் நல்ல வியாபாரி, சிறந்த வியாபாரி கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நிலைமை. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பீஸ் அஃபென்சிவ், அமைதிக்கான ஒரு இயக்கம், அதன் ஒரு பகுதியாக தான் கியூபாவுக்கு உதவுவதற்கான இயக்கம் அமைய முடியும். இங்கே நமக்கு தெரியும், நம்மால் தான் இது ஃபாதர்லேண்டு மதர்லேண்டுக்கு போயிட்டார். இது என்ன அர்த்தம்னு அதுக்கு யாருக்கும் தெரியாது. முழுக்க அந்த கேங்கில் இவங்க இருக்கிறாங்க, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது. சமந்தாவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. சரிங்க.